பிரியங்காவோட காரை பொதுமக்கள் சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன ஆச்சு, எதனால் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி முடிஞ்சதுக்கப்புறம் பிரியங்கா அவர்கள் தமிழ்நாட்டிலே கிடையாது, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க ஃபாரின் போயிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் தான் குக் வித் கோமாளியோட ஃபைனல் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அதில் பிரியங்கா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஷூட் இதற்கு முன்னாடியே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அண்ட் ஒரு சில பிரச்சனைகள் குக் வித் கோமாளி ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரின் போன அவங்க சமீபத்தில் தான் திரும்பி வந்திருந்தாங்க. அண்ட் சென்னையில் அவங்களோட இடத்துல பொதுமக்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனேயே அங்கே இருந்த மக்கள் எல்லாமே அவங்களோட காரை சுற்றி வளைச்சிட்டாங்க. பிரியங்கா அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு வந்து டக்குன்னு மக்கள் வந்துட்டாங்க. அங்கே வந்திருந்த அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே குக் வித் கோமாளி பிரியங்கா, டைட்டில் வின்னர் பிரியங்கா அப்படின்னு கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக அந்த இடத்துக்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணிமேகலை ப்ராப்ளம் ஏற்பட்டுருந்துச்சு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு உங்களை தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உங்களை தப்பாக காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேன்ஸ் வந்து நாங்கள் இருக்கோம், இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நாங்கள் இருப்போம். நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக ஷோ பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. பிரியங்கா அவர்கள் அங்கே இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே ஹாய் சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. ஏன்னா இருக்க கும்பல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அந்த ஒரு காரணத்தினால தான் பிரியங்கா அவர்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பை ரசிகர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சமீபத்தில் நடந்துருந்துச்சு. எங்கே இதனால் தன்னோட பேர் வந்துட்டு எதுவும் டேமேஜ் ஆகியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை ரசிகர்கள் கொடுக்கவும் இப்போ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் அடுத்தடுத்த ஷோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட்டிங்காக இருந்துட்டு இருக்காங்களாமா. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சமீபத்தில் வெளியாகி வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் மெய்யழகன். இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான ஒரு விமர்சனம் தான் பெற்றிருக்கு. என்னதான் இந்த படம் 96 மாதிரி மெமரிஸை பற்றி பேசினாலுமே அதிகமான நீளம் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்துச்சு. அதை தாண்டி படம் முழுக்க பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு படக்குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படத்தோட நீளத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. படத்தோட நீளம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிடம் இருந்திருக்கு. அண்ட் இப்போ கிட்டத்தட்ட 18 நிமிடம் இந்த படத்தை குறைச்சிருக்காங்க. 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் மட்டும்தான் இப்போ இந்த படம் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, அடிதடி வெட்டுக்குத்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான அழகான சினிமாவாக போகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் ரொம்ப ஸ்லோவாக போகுது, கதையோட கனெக்ட் ஆக முடியல, பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மெய்யழகன் படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குது? உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.